வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நெல் ரகத்தை பத்தி தான் இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம். சோ இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி காலம், அதாவது அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 110 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. இரண்டாவதா பாத்தீங்கன்னா, இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா 30 மூட்டையில இருந்து அதிகபட்சமா பராமரிப்பு பொறுத்து 35 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாங்க. விதையோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல் ரகம் ஒரு ஏக்கருக்கு 20 கிலோல இருந்து ஒரு 25 கிலோ விதை நெல் தேவைப்படும். சோ உரம் மற்றும் பராமரிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரான உரம் நிர்வாகம் இருந்தாலே போதுமானது, அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம். இந்த நெல் ரகத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலை நோய், புகையானுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மஹேந்திரா MPR 606 நெல் ரகத்தின் உயர்தர மகசூல் தரும் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாற்றாங்காலில் இருந்தே 125 நாள்ல இருந்து ஒரு 135 நாட்கள் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகும். இதனோட தண்டுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே வலிமையா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு ஓரளவுக்கு சாயா திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையா பாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 110 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சமையலுக்கு மிகவும் உகர்ந்த அரிசியா இந்த அரிசியை பார்க்கப்படுது. இதனால பாத்தீங்கன்னா வர்த்தக ரீதியாகவும் சரி, இல்ல மக்கள் மத்தியில ஒரு சமையலுக்கு வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகமாகவும் சரி இது விளங்கிக்கிட்டு இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா, நடுத்தர விவசாயிகள் இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய விவசாயிகளா இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சன்னமாவும் நல்ல சுவையாவும் இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. மஹேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல் ரகத்தை பொதுவா கீழ்கண்ட பட்டங்கள்ல நடவு செய்யறாங்க. அது என்னென்ன பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவை பட்டம், சம்பா பட்டம், நவரை தை பட்டத்துல இந்த நெல் ரகத்தை சாகுபடி செய்யறாங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா, குருவை பட்டத்துல எந்த மாதங்கள்ல நாத்து விடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் ஜூலை மாதங்கள நாத்து விட்டு, நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள நடவு செய்யறாங்க. அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல அறுவடைக்கு தயாராயிடுங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சம்பா பட்டம், நாத்து விடும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர்ல நாத்து விட்டு, நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல நடவு செய்யறாங்க. அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இல்ல ஜனவரியில பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடியது. நவரை மற்றும் தை பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விடும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இல்ல ஜனவரி மாதங்கள நாத்து விட்டு, நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதங்கள நடவு செய்யறாங்க. அறுவடை அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடியதாக இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுங்க. முக்கியமா இந்த நெல் ரகம், அதாவது MPR 606 சொல்லக்கூடியது நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 110 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. பெரும்பாலும் இந்த நெல் ரகத்தை எந்தெந்த பட்டங்களை அதிகப்படியான மகசூலும் அதிகப்படியான விவசாயிகள் விரும்பி நடவு செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவை பட்டமும் நவரை பட்டத்திலும் இந்த நெல் ரகத்தை அதிகப்படியான விவசாயிகள் பாத்தீங்கன்னா சாகுபடி செய்யறாங்க. அதனால பாத்தீங்கன்னா குருவை பட்டம், நவரை பட்டத்திற்கும் சிறந்த நடவு காலமா இந்த நெல் ரகத்துக்கு பார்க்கப்படுதுங்க. அதாவது ஜூன் ஜூலை குருவை பட்டமும், டிசம்பர் ஜனவரி நவரை பட்டத்துக்கும் இந்த இரண்டு பட்டங்களும் நீர் வசதி இருந்தால் கண்டிப்பா இந்த நெல் ரகத்தை பெரும்பாலும் விவசாயிகள் அதிகப்படியான பயிர் செய்யறாங்க. விதை அளவு மற்றும் நடவு முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோல இருந்து ஒரு 25 கிலோ வரைக்கும் நீங்க தேவைப்படும். கை நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு எத்தனை நாட்களை நீங்க நாத்து பறிச்சு நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 நாள்ல இருந்து ஒரு 25 நாட்களுக்குள்ளே நடவு செய்வது ரொம்பவே நல்லது. இயந்திர நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயந்திர நடவுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதைநெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது. நீங்க நர்சரிங் மூலம் நடவு செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாத்து விட்டு 20 நாள்ல இருந்து ஒரு 25 நாட்களுக்குள்ளே நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர் வெடிக்கும் திறன் இந்த பயிருக்கு இருக்கிறதால அதிகப்படியான சிம்பு வெடிக்கும். அதனால பாத்தீங்கன்னா உயர் விளைச்சல் எடுக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா கை நடவா இருந்தாலும் சரி, இயந்திர நடவா இருந்தாலும் சரி, நாத்து விட்டு குறிப்பிட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா குறுகிய வயதுடைய நாத்துக்களா நீங்க நடவு செஞ்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான பராமரிப்பும் குறைவாகும், உர செலவும் குறைவாகும், அதிகப்படியான மகசூலும் எடுக்கலாம், அதிகப்படியான லாபமும் ஈட்டலாம். அந்த அளவு வகையில இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த 20 to 25 நாட்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை நடவு செய்யறாங்க. அதனால பாத்தீங்கன்னா நல்ல மகசூலும் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா நோய்வாய் தாக்கமும் கொஞ்சம் குறைவா இருக்குது. உர செலவும் அப்படின்ற பத்தில கொஞ்சம் கம்மியா ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நடவு செய்யுங்க. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா 30 நாட்களுக்கு மேல நடவு செய்றீங்க. சோ இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரியான ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை தவிர்த்துட்டு 20 to 25 நாட், மேக்ஸிமம் 20 நாட்கள் நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் பயிர் நல்லாவே இருக்குங்க.
அது மட்டும் இல்லாம நல்ல மகசூல் பெற சரியான இடைவெளி பாத்தீங்கன்னா பயிர்கள்ல ரொம்பவே முக்கியம். நடவு இடைவெளி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு செடிகளுக்கும் இன்னொரு செடிகளுக்கும் இடையான தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு நடணும். சோ நீங்க மிஷின் நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான அதோட அளவும் நீளமும் கரெக்டா இருக்கும். இதுவே நீங்க வரிசை நடவு பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைவெளியா பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு நடவுக்கும் ஒரு இன்னொரு நடவுக்கும் இருக்கணும். அதே போல மிஷின் நடவு செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைவெளி அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் அளவு பாத்தீங்கன்னா இடைவெளி இருக்கணும். இந்த முறையில நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கிளைப்பு திறன் பாத்தீங்கன்னா உங்களோட நெல்வாயில கிடைக்கும். அதனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் வெடிக்கும். ஒரு நெல்வாயில பாத்தீங்கன்னா 100ல இருந்து ஒரு 115 120 தூர்கள் வரைக்குமே வெடிக்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நெல்வாயில் பாத்தீங்கன்னா நல்லா தரமா வரக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட அமைப்பு பாத்தீங்கன்னா இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நெல் ரகத்தோட கிளைப்புத்திறன் ரொம்பவே அதிகம். அதனால நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய தவறுகளை பாத்தீங்கன்னா திருத்தி நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உரம் மேலாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முழுமையான வழிகாட்டியா பாத்தீங்கன்னா இந்த உரங்களை பார்க்கலாம். அடி உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ் இல்ல டிஏபி பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ பயன்படுத்துங்க. நடவு செய்த 3ஆம் நாள் கண்டிப்பா நீங்க ஒரு ஏக்கருக்கு 5 கிலோல இருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் ஜிங்க் சல்பேட் போடணும். சோ களை பறிக்க முடியாதுன்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க கவுன்சில் ஆக்டிவ் சொல்லக்கூடியதை 45 கிராம் பாத்தீங்கன்னா களைக்கொல்லிய இந்த ஜிங்க் சல்பேட்டை கூட கலந்து போடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்ல இது ரெண்டுத்தையுமே கலந்து மாட்டு தொழு உரங்களையோ இல்ல எம்சென்ட்டுகளோ இல்ல மணல் குழியோ கலந்து வீசினா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். களைகளே வராது. அது மட்டும் இல்லாம நடவு செய்த 15ஆம் நாள் என்ன உரங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ, டிஏபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு 25 கிலோ, யுமிக் ஆசிட் பாத்தீங்கன்னா 1 கிலோ, வேமன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோ. இதை கலந்து நீங்க 15ஆம் நாள் வீசணும். நடவு செய்த 45ஆம் நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா 20 கிலோவும் கீர்த்தி சிஎம்எஸ் சொல்லக்கூடிய 50 கிலோவும் கலந்து நீங்க 45ஆம் நாள் வீசணும். சோ இது பாத்தீங்கன்னா வளர்ச்சி உரம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நடவு செய்த 75ஆம் நாள் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஸ் போடணும். அமோனியம் சல்பேட் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கிலோல இருந்து 50 கிலோ பயன்படுத்தலாம். பொட்டாஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கிலோல இருந்து 30 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம். இந்த உரங்களை 3 கட்டங்களாக நீங்க பிரித்து பயிருக்கு போடுவதால நல்ல மகசூல் எடுக்கலாம். முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ஆம் நாள் போடணும். 2ஆம் உரம் பாத்தீங்கன்னா 45ஆம் நாள் போடணும். 3ஆம் உரம் பாத்தீங்கன்னா 75ஆம் நாள் போடணும். முதல் உரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூர் வெடிக்கும் உரம், 2ஆம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி உரம், 3ஆம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் பருவத்தில் போடக்கூடிய உரம். சோ இந்த உரங்களை நீங்க கரெக்டா கையாளனாவே போதுமானது. உங்களோட நெல்வாயில அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பேஜை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவான உரங்களை பாத்தீங்கன்னா நீங்க வைக்கக்கூடிய பயிர்களுக்கு தாராளமா தரலாம். அதாவது குறுகிய கால நெல் ரகங்கள் நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 110 நாட்கள்ல அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல் ரகங்களுக்கு இந்த உரம் மேலாண்மையை நீங்க ஃபாலோ பண்ணவே போதுமானது. நல்ல மகசூல் எடுக்கலாம். இதை விட உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த வீடியோ அத மாதிரியான டீட்டெயிலா நான் போடுறேன். சோ மகசூல் மற்றும் சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான பராமரிப்பு செய்தால் ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டையில இருந்து 35 மூட்டை வரைக்குமே இந்த நெல் ரகத்தை நீங்க அறுவடை செய்யலாம். சில விவசாயிகள் இந்த பராமரிப்பு முறையில அதை விட அதிகமா கூட மகசூல் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் நல்ல மகசூல் தரக்கூடியது. இந்த நெல் ரகத்தோட சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை நெல்லின் விலை, அதாவது 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1700 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2200 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா வர்த்தக ரீதியா பாத்தீங்கன்னா தனியார் வியாபாரிகளும் மற்றும் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்திலும் இந்த நெல் ரகத்தை பாத்தீங்கன்னா விரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா வியாபாரிகள் ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு மார்க்கெட்லயும் பெரிய டிமாண்ட் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை தேடி போய் பயிர் பண்ண காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சந்தை நிலவரமும் இருக்கு, நல்ல மகசூலும் தரும். அது மட்டும் இல்லாம சமையலுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடிய அரிசியா பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை கிராமப்புறங்கள் இப்ப மாறிக்கிட்டு வருதுங்க. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்கிற ஒரு ஏக்கர் இல்ல 50 சென்ட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா இந்த மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை தேர்வு செஞ்சுதான் சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு வராங்க. சோ இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சன்னமா இருக்கக்கூடியது, சமையலுக்கும் ரொம்பவும் சுவையா இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை நடவு செஞ்சிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதனோட வர்த்தக ரீதியாகவும் அதனோட விளைச்சலும் அதனோட லாபகரத்தையும் மறக்க. இதுக்கு முன்னாடி இந்த நெல் ரகத்தை நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சாகுபடி செஞ்சிருப்பாங்க. இதனோட நன்மைகளும் இதனால நீங்க எதிர்கொண்ட தீமைகளும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம
நல்ல மகசூல் தரக்கூடிய நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டையில இருந்து 40 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம். இந்த நெல் ரகத்துக்கு உர செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகும். நீர் மேலாண்மையும் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும். வலுவான தண்டு உற்பத்தியா இருக்கிறதால கண்டிப்பா நெல் வயல் பாத்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு ஓரளவுக்கு சாயாத தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விவசாயிக்கு நல்ல லாபம் தரக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் இருக்குங்க. குறைந்த செலவு, அதிக விளைச்சல், நல்ல விலை கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம மழை மற்றும் காற்று இருக்கும் பகுதிகளுக்கு இந்த நெல் ரகத்தை ஓரளவுக்கு சாகுபடி செய்யலாம். தாங்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு. அதுக்குன்னு இந்த நெல் ரகம் சுத்தமா சாயாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா சாயும். நைட்ரஜன் சத்துக்களை அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாயும். கதிர் வரும் காலங்களில் கண்டிப்பா நீங்க அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாச கண்டிப்பா பயன்படுத்துங்க. பொட்டாஷ் பயன்படுத்துறதால நெல் வயலோட தண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியாகி நெல் வயல் பாத்தீங்கன்னா கீழே சாயறதோட தன்மை பாத்தீங்கன்னா ரொம்பவே குறையும். எல்லா வகை நெல்லுக்கும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம கிராம விவசாயி விளாக் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ தேவைனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பத்தி வீடியோவை டீட்டெயிலாக போட்டுடலாம். சோ நன்றி, வணக்கம், பாய், சடா. உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.